ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 10th செப்டம்பர். நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ் நிஃப்டி ரெஸ்பெக்ட் ஆகி பிட்டட் ஆகி பார்க்கலாம். சாரி, நேற்று என்னோட வீடியோ போட முடியல. ஓகே, இன்னைக்கான வீடியோவில் பார்த்தலாம். இது நம்ம நேத்தோட நிஃப்டியோட க்ளோஸ் டேட்டா வச்சு பிளாட் பண்ண லைன்ஸு. ஓகே, நம்ம நேற்று ஏடிஎம் எடுத்து 24,900 மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த ஏடிஎம்க்கு மேலே தான், ப்ளஸ் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான். ஓகேவா? ஸோ ஒரு கேப் அப் ஓப்பனாக நம்ம இந்த மார்க்கெட்டை கன்சிடர் பண்ணோம். ஓகே, ஓப்பன் ஆன மார்க்கெட் பியூட்டிஃபுல்லாக நமக்கு ஓப்பனிங்லேயே நம்மளோட சிஇ ரேஞ்சை போய் பியூட்டிஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சிஇ ரேஞ்சில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண சிஇ ரேஞ்சிலேயே ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் இங்கே நமக்கு கிராஸ் ஓவர் கிடச்சிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். கிடச்சிருந்ததுன்னா இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிருக்கோம். பட் கிராஸ் ஓவர் கிடைக்காம அப்படியே கண்டினியூவாக சிஇ ரேஞ்சை பிரேக் பண்ணி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி பிளாட் பண்ண ஐவி ரேஞ்ச் 1 வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா? இது நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜு. ஐவி ரேஞ்ச் 1 வரைக்கும் போனவங்க அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி இப்போது நம்ம ப்ரிடிக்ட் பண்ண சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா? பிரேக் பண்ணவங்க அகைன் இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் ஆகி அகைன் நம்ம சூப்பர் ட்ரெண்ட். ஓகேவா? பிட்வீன் சூப்பர் ட்ரெண்ட் ரிலேட்டட் திரும்ப இந்த சூப்பர் வந்து ரிஜெக்ட் ஆனவங்க இந்த சூப்பர் ட்ரெண்டை பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா? இங்கே பிரேக் பண்ணவங்க இதுக்கு இடையில எந்த சப்போர்ட்டும் நமக்கு கிரியேட் ஆகலை. ஸோ இந்த இஎம்ஐ ரேஞ்ச் ஓகேவா நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஆவரேஜ் லைனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். ஓகேவா? ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் எவ்வளோ ஸ்லோவாக அண்ட் ஸ்டெடியாக, ஓகே, எத்தனை மணிக்கு இங்கே 11:30க்கு பிரேக் பண்ணவங்க 1:30க்கு தான் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அரௌண்ட் 1:30க்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு ஸ்லோ அண்ட் சைட்வேஸ் மூமெண்டம். ஆனால் சின்ன ஃபால் ரிகவரி. திரும்ப நமக்கு 12:30 to 1:30 தான் ஒரு ஃபால் கிடச்சி. ஓகேவா? இந்த சூப்பர் ட்ரெண்டை நமக்கு டச் பண்ணும் போல ஒரு ரிஜெக்ஷன் எடுத்துருக்கலாம். ப்ளஸ் இந்த கிராஸ் ஓவர் ஃபெயில் ஆகும் போதும் நம்ம ஒரு ரிஜெக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த கிராஸ் ஓவர் ஆகுதா, ஆனதுக்கப்புறம் இதில் ட்ரேடு திரும்ப இதில் ஒரு ஆவரேஜ் இருந்தாலும் நல்ல ஃபாலு. திரும்ப இல்லை இதை மிஸ் பண்ணல இதில் ஒரு என்ட்ரி எடுத்தாலும் இந்த இஎம்ஐ லைனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? இதை டச் பண்ணும்போது நம்ம எக்ஸிட் கொடுக்குறது நல்லது. ஓகேவா? இதையும் பிரேக் பண்ணுறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது டெஸ்ட் பண்ணவங்க இந்த லைனை ஒட்டியே சைட்வேஸ் மூமெண்டம் அகைனு இந்த சூப்பர் ட்ரெண்டை பிரேக் பண்ண முடியல. திரும்ப நமக்கு கிராஸ் ஓவர் இந்த லைனை பிரேக் பண்ணி நமக்கு இந்த ரெண்டு ஆவரேஜ் லைனும் கிராஸ் ஓவர் கொடுக்குறாங்க. ஓகே, இதுலேருந்து ஒரு ஃபால் வந்தவங்க ஒரு நல்ல ஃபால். நம்ம வந்து ஏடிஎம் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஏடிஎம்க்கு எதுவும் கிட்டத்தட்ட ஒரு 12 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸில் விற்க வச்சாங்க. அவ்வளோதான். அடுத்த கண்ணில் நமக்கு இன்டெசிஷன் ஆகி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி சேம் இந்த லைன் டே முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஓகே, நம்ம பிளாட் பண்ண மேனுவல் லைன்ஸில் பார்த்தாச்சு. நம்ம ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டரில் எந்தெந்த லைன்ஸ் ஹிடன் லைன்ஸ்லாம் எப்படி ரெஸ்பெக்ட் ஆகி பார்க்கலாம். ஓகே, இது நம்ம நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டு. இதில் நம்ம யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர். ஓகே, மார்க்கெட் கரண்ட் டே ஓப்பனிங்கே நமக்கு ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு, ஏடிஎம்க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி நமக்கு ஸ்பாட்டில் உங்களுக்கு ஃபால் வந்தாலும் ஃபியூச்சர்ஸில் பார்க்கணும். ஓகேவா? வீக்லி ஃபியூச்சர்ஸும் விவேப்புக்கு மேலே தான் இருக்குது, மந்த்லி ஃபியூச்சர்ஸும் விவேப்புக்கு மேலே தான் இருக்குது. ஓகே, செகண்ட் காலம் ரெட் வந்தாலும் பாடி கீழே வைக்கல. இதுலேருந்து ஒரு நமக்கு நல்ல சி சைட் மூமெண்டம். ஓகேவா? இவங்களும் நமக்கு ஒரு ஃபோர்த்து கேண்டல் தான் நமக்கு ஸ்பாட் மேலே வருது. ஆனால் சிஇ நமக்கு ஃபியூச்சர்ஸ் அடிப்படையில் ப்ரீமியம் இருந்தால நமக்கு தேர்ட் கேண்டல்லேருந்து நமக்கு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இப்போ ஸ்பாட் எது வரைக்கும் போயிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு வந்து கரண்ட் மந்தோட ஹை. ஓகேவா? ப்ரீவியஸ் வீக் ஹை. ஓகேவா? இதை பிரேக் பண்ணி கரண்ட் டே ஓப்பன். ஓகேவா? கரண்ட் டே ஓப்பனையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண சிஇ ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? சிஇ ரேஞ்சை டெஸ்ட் பண்ணி ஒரு ஹை வைக்கிறாங்க. ஆனால் அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமே ஒரு ஃபால், கரண்ட் டே ஓப்பன். ஓகேவா? இந்த கரண்ட் டே ஓப்பன்லாம் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்கள் மேனுவலாக பிளாட் பண்ணால் மட்டும் தான் வந்து நம்ம இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக பிளாட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இந்த கரண்ட் டே ஓப்பனில் பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் எடுத்து திரும்ப இங்கேருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அகெயின் சிஇ ரேஞ்சை பிரேக் பண்ணி நம்ம கொடுத்துருக்க ஐவி ரேஞ்ச். ஓகேவா? மேனுவல் பிளாட்லேயே பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும் பார்க்குறோம். ஐவி ரேஞ்சை பிரேக் பண்ணி டுடே ஹை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஐவி ரேஞ்சை பிரேக் பண்ணி டுடே ஹையை இங்கே கிரியேட் பண்ணுறாங்க. இந்த ஐவி ரேஞ்சிலிருந்து அகெயின் ரிஜெக்ட் ஆகி பியூட்டிஃபுல்லாக நம்மளோ கரண்ட் டே ஓப்பன். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் மேனுவல் சார்ட்டில் பார்க்க முடியாது. இந்த ஃபால் எது வரைக்கும் வந்தது அப்படின்னு பார்த்தோம்ல, இங்கே வந்து நம்ம சூப்பர் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் கரண்ட் டே ஓப்பன் இங்கே இருக்குது. இந்த ஓப்பனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகுது. ஓகேவா? கரண்ட் டே ஓப்பனில் சப்போர்ட் எடுத்து அகெயின் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி சூப்பர் ட்ரெண்ட், தென் நம்ம கொடுத்துருக்க ஐவி ரேஞ்ச். ஓகேவா? இந்த சூப்பர் ட்ரெண்டில் போய் ரிஜெக்ட் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது.
ஓகே, இது வரைக்கும் ஃபாலோ ஆகலாம். இப்போ கரண்ட் டே ஓப்பனையும் பிரேக் பண்ணி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க ப்ரீவியஸ் வீக் ஹை, ஓகேவா, போன வாரத்தோட ஹையில் ஒரு சப்போர்ட் எடுத்து கரண்ட் டே ஓப்பன் அண்ட் நம்ம விவேப், ஓகேவா, அதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்னமும் நமக்கு இந்த ட்ரேடில் மந்த்லி விவேப்பை பிரேக் பண்ணலை, ஓகேவா. இதை பிரேக் பண்ணி கீழே வந்தால் தான் நம்ம பிரியரிஷ் மொமெண்டம் அப்படின்றத எதிர்பார்க்க முடியும். ஆனால் வீக்லியில் நமக்கு விவேப்பை பிரேக் பண்ணிடுச்சு, ஓகேவா. 2 பேர் விவேப்பை பிரேக் பண்ணிட்டாங்க, ஆனால் மந்த்லி பிரேக் ஆகலை, ஓகேவா. ஏன்னா மந்த்லி தான் நமக்கு ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகே. இது ட்ரேட் ஆச்சுன்னா தான் நமக்கு ப்ரீமியம் மாறும், ஓகேவா. ஸோ அகைன் இங்கே விவேப்லேருந்து ரிஜெக்ட் ஆகி அகைன் கீழே வராங்க, திரும்ப விவேப்பை டெஸ்ட் பண்ணுறாங்க, திரும்ப விவேப்பை பிரேக் பண்ணுறாங்க, ஓகே. இதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபால் நல்லா இருந்தது. இதெல்லாம் ஒரு சைட் வேஸ் மொமெண்டம் தான் சொல்லணும், ஓகே. இங்கே மந்த்லி பாருங்கள், இங்கே சூப்பர் ரிஜெக்ட் ஆகி ஃபஸ்ட் டைம் விவேப்பை அதாவது இங்கே பிரேக் பண்ணி சஸ்டைன் ஆகுறாங்க, திரும்ப பிரேக் பண்ணி ஃபஸ்ட் டைம் இதை கிராஸ் ஓவர் பண்ணி அவங்கள ஸ்ட்ராங்காக வைக்க முடியல. இங்கே ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்ச மாதிரி இங்கே ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் வைக்கல, திரும்ப அங்கேருந்து ஃபால் ஆகுறாங்க, ஓகேவா. ஃபால் ஆனவங்க திரும்ப நம்ம விவேப்பில் போயிட்டு திரும்ப ரிஜெக்ட் ஆகி இங்கேருந்து தான் நமக்கு ஒரு ஷார்ப் ஃபால், அதுதான் இங்கே கிடச்சிருக்கு, ஓகேவா. இங்கே ஷார்ப் ஃபால், இங்கே நமக்கு ப்ரீவியஸ் வீக்கில் இருந்து ஒரு ஷார்ப் ஃபால். இந்த ஃபாலில் தான் நமக்கு இன்றைக்கான மார்னிங் வந்த லோவை ஃபஸ்ட் டைம் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற ஆவரேஜ் லைன், ஓகேவா, இந்த ஆவரேஜ் லைனில் பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் எடுத்துருக்காங்க த்ரூ த டே, ஓகே. நமக்கு இப்போது மந்த்லிலையும் ஒரு ஃபால் வந்துருச்சு கீழே வந்தவங்க, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக கீழே வரலை, ஓகேவா. ஏன்னா இவங்களோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது பாருங்கள், இவங்களோட லோ, ஓகே. மந்த்லியோட லோ பார்த்தா எங்கேயோ இருக்குது, இது வரைக்கும் வரணும் அவங்க, ஆனால் அவங்க வரலை. ஸ்பாட்டில் நமக்கு லோ பிரேக் பண்ணுறாங்க, ஓகேவா. நமக்கு ஃப்யூச்சர்லேயும் லோ பிரேக் பண்ணால் தான் இன்னும் மார்க்கெட் நல்ல ஃபால் ஆகி கீழே வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம், ஓகே. இவங்க இந்த இஎம்ஐ லைன்லேயே ஸ்பாட்டு நமக்கு ஒரு சைட் வேஸ் மோட்டமாக போயிட்டு இருந்து அகைன் இங்கே சூப்பர் நல்ல ரிஜெக்ட் ஆகும்போது தான் நமக்கு இந்த ஆவரேஜ் லைனை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி ஒரு லோ கொடுக்குறாங்க, ஓகேவா. இவங்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு விவேப் சூப்பர் ட்ரெண்ட், அதுலேருந்து திரும்ப ஒரு ரிஜெக்ஷன், ஓகே. ரிஜெக்ட் ஆனால் இன்றைக்கி லோ கீழே கொண்டு வந்தாங்க ஏடிஎம் லெவல் கிட்ட, ஆனால் ஏடிஎம்மை டச் பண்ணால நம்ம ஆல்ரெடி பார்க்குறது தான், ஓகேவா. இது வந்து ரீசன்ட் ஸ்விங்கில்ன்ற மாதிரி, ஓகே. இதெல்லாம் சப்போர்ட் எடுத்து மேலே போன மாதிரி, ஓகே. இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனவங்க அகெயின் சூப்பர் ட்ரெண்டு, திரும்ப ஃபாலு, ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணி நம்ம விவேப் கிட்டேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க, ஓகேவா. எல்லாமே வீக்லி அண்டு மந்த்லி எல்லாமே விவேப் கிட்டேயே இன்றைக்கி ஆவரேஜ் ட்ரேடை முடிச்சிட்டாங்க, ஓகேவா. தென் வாங்க இன்றைக்கி ஐவி டேட்டாலாம் பார்க்கல, ஸ்ட்ரைட்டாக ஓய் பார்க்கலாம். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகிறதால கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறதுக்காக நான் வீடியோ கொஞ்சம் ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ட்ரெண்டிங் ஓய் பாருங்கள், ட்ரெண்டிங் ஓய் நமக்கு இது வந்து இன்ட்ராடேக்கான ட்ரெண்டிங் ஓய். மார்னிங்கே நமக்கு புட் சைடில் தான் அதிகமாக இருந்தது. நெக்ஸ்ட் 1 ஹவர்லேயும் நமக்கு மார்க்கெட் நல்ல மொமெண்டம், டே ஹையை பிரேக் பண்ணுறாங்க, 3 crore டிஃப்ரெண்ட்டு. அகெயின் 11:30க்கு ஹையை பிரேக் பண்ணுறாங்க, 2.7. இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் நமக்கு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு புட் சைடில் வந்து, ஏன்னா ஹை இதுக்கு மேலே ஹை போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லர்ஸ், கால் செல்லர்ஸ் கொஞ்சம் ஆக்டிவாக உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1 ஹவரில் ஹையை க்ரியேட் பண்ணலை அவங்க, ஓகே. சேம் ஓஐ டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. தென் 12:30 to 1:30 நமக்கு லோ பிரேக் பண்ணுறாங்க, ஓகேவா. இங்கே 1 crore ஓஐ இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே அரௌண்ட் வந்து ஒரு 70 lakhs ஓஐ டிக்ரீஸ் ஆகுது, ஓகேவா. இப்போ சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் வந்து 2.7 crore 1.16 crore, ஓகே. நெக்ஸ்ட் 1 ஹவரில் இவங்க 4 crore மேலே போகிறாங்க, இவங்க 5 crore பிலோ வராங்க, 4.87, ஓகேவா. தென் நெக்ஸ்ட் 1 ஹவர் எண்ட் ஆஃப் த டேயில் கால் சைடில் ஓஐ நமக்கு ட்ராஸ்டிக்காக குறையுது, புட் சைடில் ஒரு 1.5 crore கம்மியாகுது, ஓகேவா. எண்ட் ஆஃப் த டேயில் 1.8 2. ஒரு 1 crore டிஃப்ரென்ஸில் முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட் நமக்கு எண்ட் ஆஃப் த டே விவேப் கிட்டேயே முடிச்சிட்டாங்க, ஓகேவா. இது பொசிஷனல், ஓகேவா. நேற்று ப்ளஸ் இன்னைக்கு 2 நாள், நேற்று பொசிஷனல் க்ரியேட் பண்ணவங்க அவங்களையும் இன்ட்ராடேவையும் சேர்த்து இது பொசிஷனலாக என்ன நடக்குது அப்படின்றத இன்றைக்கி ஓப்பனிங்கே பாருங்கள். பொசிஷனலாக ஹோல்ட் பண்ணுறாங்க, 76 lakhs தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் 1 ஹவரில் நமக்கு புட் சைடில் டபுள், ஓகேவா, 2.98. நெக்ஸ்ட் 1 ஹவரில் இங்கே அகெயின் ஒரு 90 crore
கிட்ட, சாரி 90 லேக்ஸ் கிட்ட ஆட் ஆகுது ஓஏ. இங்கே கம்மியாக தான் ஆட் ஆகுது, இருந்தாலும் புட் சைடில் நமக்கு அதிகமாக இருக்குது டிஃபரன்ஸு. ஓகே, எண்ட் ஆஃப் த டே ஒரு இது வந்து நெக்ஸ்ட் 1 ஹவரில் ஃப்ளாட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் 1 ஹவரில் நமக்கு பாருங்கள் இங்கே 1 crore ஆட் ஆகுது, இங்கே அரௌண்ட் ஒரு 70 லேக்ஸ் ரெடியூஸ் ஆகுது. அகைன் இங்கே ஒரு 15 லேக்ஸ் ஆட் ஆகுது. ஓகே, இதுலேருந்து மார்க்கெட்டை வந்து நமக்கு ஓஏ வந்து ஈக்குவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, பொசிஷனலாக ப்ளே பண்ணவங்க பொசிஷனலாக ஹோல்ட் பண்ணுறாங்க, செல் அவங்களோட பொசிஷன்ஸை ஈக்குவல் பண்ணுறாங்க டபுள் சைடு. ஓகேவா, அதனால தான் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு லோ பிரேக் ஆகி திரும்ப ஃப்ளாட் டெரிட்டரிக்கு போனது இதனால தான். ஓகேவா, 5.46, 5.88, 3.58, 4.5, எண்ட் ஆஃப் தி டே 3.2, 3.83. ஓகேவா, ஒரு ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மார்க்கெட்டை இன்னைக்கு ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா, ஃபர்தர் ஃபாலும் வரல, ஃபர்தர் ஹையும் போல. ஓகேவா, இது ஸ்ட்ரடல் சார்ட்டு. நம்ம சூஸ் பண்ண ஏடிஎம் 24,900. மார்க்கெட் ஓப்பனிங்லேயே நமக்கு தேர்டு கேண்டிலே நமக்கு கிராஸ் ஓவர் கிடச்சிச்சு விவேப்புக்கு மேலே. ஸோ இதை கம்பைண்டாக செல் பண்ணவங்க ஒரு பேனிக் ஆகி எக்ஸிட் ஆகிருப்பாங்க. ஓகேவா, திரும்ப சைட் பேஸ் மூமெண்ட்டமே திரும்ப. ஓகேவா, கம்பைண்டாக அரௌண்ட் வந்து ஒரு 250 இருந்தவங்க 296. ஓகேவா, ரெண்டு ப்ரீமியம் சேர்த்து இது. ஓகேவா, சிங்கிள் சைடாக பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும். இது கம்பைண்டாக லாங் ஸ்டாடல் போனால் என்ன ஆகும் அப்படின்றது. ஓகேவா, திரும்ப இவங்க ஒன்ஸ் விவேப்பை பிரேக் பண்ணி கீழே வந்தவங்க அதோட ப்ரீமியம் டிகே மோடுக்கு போயிட்டாங்க. ஓகேவா, ஆனால் நம்ம இது டிகே மோட் இருக்கும்போது புட் சைடில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஐவி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஸ்லோவாக தான் நமக்கு கிடச்சிருக்கும். சடன் ஸ்பைக் எங்கேயோ ஒரு 2 இடத்துல கிடச்சிருக்கும். ஓகேவா, இது நிஃப்டி கொடுத்த க்ளோசிங் டேட்டா வச்சு இன்றைக்கான ரேஞ்ச் 120 கிடச்சிருக்கு. எஸ்டர்டே டே பாருங்கள் ரொம்ப டைட், 77 தான் ட்ரேட் ஆகிருந்தது. ஓகேவா, இன்றைக்கி வீக்லி ஆவரேஜாக இந்த வீக்குக்கு 284 அச்சீவ் ஆகிருக்கு. எனக்கு இது கேல்குலேஷன் தப்புன்ற மாதிரி தோணுது, சரி நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீக்கான ஹை. ஓகேவா, இப்போ ப்ரீவியஸ் வீக் ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க அவங்க, அதனால் இங்கே பாப் அவுட் கிடச்சிருக்கு நமக்கு. இது லோ வந்து ஃபஸ்ட் டே வந்த லோ தான். ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு டே வந்த லோ 120, 77, 133, 210. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் டே வந்த லோ. ஓகேவா, இந்த ரெண்டு லாஸ்ட் வீக்கு, இதுதான் இந்த வீக் வரைக்கும். ஓகேவா, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த 3 டேஸ்க்கு நமக்கு ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாக அப் சைடில் தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஓகே, ரேஞ்ச் மட்டும் செக் பண்ணிக்கலாம். தென் இன்னைக்கான 50% இது நோட் பண்ணிங்க. வீக்லி ஆவரேஜாக நமக்கு 49 கிடச்சிருக்கு. ஓகேவா, தென் ஆப்ஷன் செயின் டேட்டா போயிடலாம். ஆப்ஷன் செயின் டேட்டாவில் நமக்கு இன்னைக்கு ஏடிஎம் கிடச்சிருக்குது 25,000. ரீசன் நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஐவி பாருங்கள் 8.5 to 8.53 ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கும்போது மார்க்கெட்டை ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் வச்சுட்டு இருப்பாங்க. கம்ப்ளீட் டிகே மோடில் இருக்கும். எய்தர் சைடு நமக்கு ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் பையர்ஸ் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதர்வைஸ் டிகே தான் அதிகமாக இருக்கும். அதுவும் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. ஓகேவா, உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, திரும்ப லாஸுக்கு போகும். டிகே ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா, ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இருந்தாலும் நம்ம கொடுக்குற இந்த லெவல்ஸில் மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து உங்கள் ட்ரேட் அமைச்சிக்கங்க. ஓகேவா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே ட்ரேடிங்காக நம்ம எடுத்த ஏடிஎம் 25,000. இதோட சி ரேஞ்ச், பி ரேஞ்ச். ஓகேவா, சிங்கிள் ஹெட்ஜு, கம்பைன்ட் ஹெட்ஜு, எக்ஸ்ட்ரீம், ஹை. ஓகேவா, புட் சைடில் சிங்கிள் ஹெட்ஜு, கம்பைன்ட் ஹெட்ஜு, எக்ஸ்ட்ரீம் லோ. இப்போ இதில் பார்த்தீங்கனாலே ஐவி எல்லாமே வந்து மோஸ்ட்லி நம்ம லெவல் கூட மேட்ச் ஆகிருக்கு. ஓகேவா, ரீசன் என்ன அப்படின்னா மேலேயே பார்த்தோம், ஐவி வந்து நமக்கு ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்குது. 8.53, 8.52. ஓகேவா, அங்கே டேட்டாவில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு கிராஃபிக்கலாகவும் நம்ம கேல்குலேட் பண்ணி பிளாட் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுது. ஓகேவா, ஓகே, ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3. சேம் சைடில் நமக்கு புட் சைடில் ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3. ஓகேவா, உங்களுக்கு நான் கொடுக்குற டேட்டா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஓகேவா, இப்போ ஐவி ரேஞ்செலாம் யாரும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல யாரும் ஐவி ரேஞ்சை டெய்லி போஸ்ட் பண்ண மாதிரி நான் பார்க்கல. ஓகேவா, ஐவி லெவல்ஸை இன்றைக்கி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓகேவா, ஐவி ரேஞ்சு நமக்கு முக்கியம். ஏன்னா செல்லர்ஸ் வந்து
ப்ரீமியம் எது வரைக்கும் எக்ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்றத இதை வச்சு தான் பார்ப்பாங்க. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.